நீங்கள் தவறவிட விரும்பாத ஒருவரை நாங்கள் அடுத்து சந்திக்க இருக்கின்றோம். நான் இப்பொழுது எங்களுடைய அடுத்த விருந்தினருடன் பேச இருக்கின்றேன். எனது முகத்தில் உள்ள மகிழ்ச்சியை, பெருமையை உங்களால் காண முடியும் என நான் எண்ணுகின்றேன். அடுத்து நாங்கள் பார்க்க இருக்கும் விஷயம் உங்களது முகத்தில் ஒரு புன்னகையையும் ஒரு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும் என நாங்கள் நம்புகின்றோம். அடுத்ததாக நாங்கள் அமைதியை கண்டறிவதற்கான வழியை வழங்குவதற்காக பாடுபடும் ஒரு மனிதரை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இவர் அமைதிக்கான சர்வதேச தூதராக கௌரவிக்கப்பட்டவர். பிரேம் ராவத் அவர்கள் ஒரு அற்புதமான மனிதர். கூகுள் பார்வையாளர்களுக்கு உரையாற்ற சந்தர்ப்பம் கிடைத்ததை இட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் இலங்கையில் இருப்பது மிகவும் நன்றாக உள்ளது. இன்று காலை நிகழ்ச்சியில் பிரேம் ராவத் அவர்கள் கலந்து கொண்டது மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. நியூயார்க் டைம்ஸின் சிறந்த விற்பனையான புத்தகத்தின் எழுத்தாளர். வருடம் முழுவதும் உலகத்தை சுற்றி பயணம் செய்கின்றார். உள் அமைதி மற்றும் நிறைவை எவ்வாறு கண்டுகொள்வது என்பது பற்றி மக்களுக்கு கற்பிக்கின்றார். நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கூறுகின்றேன். இது பற்றி அதிகம் அலட்டிக் கொள்ளாதீர்கள். இது மிகவும் எளிமையானது. முயற்சி செய்து பாருங்கள். உங்களுக்கு அது வேலை செய்தால் நல்லது. மிகவும் எளிமையானது, ஆனால் சவால் நிறைந்தது. நான் உங்களுக்கு அந்த சவாலை விடுக்கின்றேன். எனக்கு அல்ல, உங்களுக்கு அந்த சவாலை விடுக்கின்றேன். முயற்சி செய்து பாருங்கள். முயற்சி செய்து பாருங்கள். சரியா? ஒரு நேரத்திற்கு ஒரு வேலை மட்டும் செய்வது. உங்களால் அவ்வாறு செய்ய முடியும் என நீங்கள் எண்ணுகிறீர்களா? ஒரு நேரத்திற்கு ஒரு வேலை மட்டும் செய்வது. நீங்கள் நித்திரை கொள்ளும் பொழுது யோசிக்க ஆரம்பித்தால் அதனை நிறுத்துங்கள். ஒன்றில் யோசியுங்கள் அல்லது நித்திரை செய்யுங்கள். இரண்டையும் செய்யாதீர்கள். உங்களால் ஒரு நேரத்தில் ஒரு வேலையை மட்டும் செய்ய முடியுமா? நீங்கள் பயிற்சி செய்வதற்கு உட்காரும் பொழுது பயிற்சி செய்யுங்கள். யோசனை செய்யாதீர்கள், பயிற்சி செய்யுங்கள். உங்களால் அவ்வாறு செய்ய முடியுமா? இது மிகவும் எளிமையானது. ஒரு நேரத்தில் ஒரு வேலையை மட்டும் செய்யுங்கள். ஒரே நேரத்தில் இரண்டு வேலைகளை செய்ய வேண்டுமென்றால் அது சவால் நிறைந்ததாக இருக்கும். இரண்டு வேலைகளை ஒரே நேரத்தில் செய்ய வேண்டும் என்பது அல்ல. ஒரு நேரத்தில் ஒரு வேலையை மட்டும் செய்யுங்கள். நான் விஷயங்களை எளிமையாக்குகின்றேன். அதுதான் எனது சவால், எளிமையாக்குவது. ஒரு நேரத்தில் ஒரு வேலையை மட்டும் செய்யுங்கள். நீங்கள் உங்களது அன்பரில் அன்பு செலுத்தும் பொழுது வாயை மூடிக்கொள்ளுங்கள். அன்பு செலுத்துங்கள். பேசாதீர்கள், அன்பு செலுத்துங்கள். உங்களது பிள்ளையோ பேரப்பிள்ளையோ உங்களுக்கு ஏதாவது சொல்ல முயற்சி செய்யும் பொழுது கிரகித்து கேளுங்கள். வாயை மூடி கிரகித்து கேளுங்கள். அவ்வாறு கேட்கும் பொழுது நீங்கள் என்ன விடை கொடுக்கப் போகின்றீர்கள் என்பது பற்றி யோசிக்காதீர்கள். கிரகித்து கேளுங்கள். நீங்கள் ஒரு டாக்டர் என்றால் உங்களது நோயாளி கூறுவதை கிரகித்து கேளுங்கள். என்ன நோய் என கண்டறிய பார்க்காதீர்கள். அதற்கு நேரம் இருக்கின்றது. உங்களது நோயாளி கூறுவதை கிரகித்து கேளுங்கள். நீங்கள் ஒரு தந்தை என்றால் மகன் கூறுவதை கிரகித்து கேளுங்கள். நீங்கள் ஒரு கணவன் என்றால் மனைவி கூறுவதை கிரகித்து கேளுங்கள். இந்த ஒரு நேரத்தில் ஒரு வேலை செய்வது என்ற உலகத்தில் நீங்கள் என்ன செய்ய விரும்பினாலும் செய்யுங்கள். ஆனால் ஒரு நேரத்தில் ஒரு வேலையை மட்டும் செய்யுங்கள். உணவு உண்பதற்கு உட்காரும் பொழுது உணவை உண்ணுங்கள். பேசாதீர்கள். ஒரு உரையாடல் செய்வதற்கு முயற்சி செய்யாதீர்கள். உணவை உண்ணுங்கள். அப்பொழுது நீங்கள் அந்த உணவை அதிகம் ரசித்து உண்பீர்கள். நித்திரை செய்யும் நேரத்தில்
நித்திரை கொள்ளுங்கள், யோசிக்காதீர்கள். அப்பொழுது உங்களது நித்திரையை மேலும் ஆனந்தமாக அனுபவிப்பீர்கள். When you're using the bathroom, பாத்ரூமை பாவிக்கும் பொழுது பாத்ரூமை பாவியுங்கள். so I tell you எனவே நான் உங்களுக்கு சவால் விடுகின்றேன். one thing, ஒரு நேரத்தில் ஒரு வேலை செய்யுங்கள். பாரிஸில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் விசேடமாக கூறப்படும் விஷயம் ஒரு நேரத்தில் ஒரு வேலையை செய்யுங்கள். what can you expect? இதிலிருந்து நீங்கள் எதனை எதிர்பார்க்கலாம்? Just enjoying எல்லாவற்றையும் ஆனந்தமாக அனுபவிக்கலாம். everything. ஆனந்தமாக அனுபவிக்கலாம். Just enjoy. ஆனந்தமாக அனுபவியுங்கள். And when you enjoy, நீங்கள் ஆனந்தமாக அனுபவம் செய்யும் பொழுது அது அற்புதமாக இருக்கும். to be enjoy ஆனந்தத்தில் திளைத்திருப்பது அற்புதமானது. peace, அமைதியை உணர்வது to desire அற்புதமானது. magnificent. அமைதியை விரும்புவது Seek அற்புதமானது. clarity is magnificent. தெளிவை தேடுவது அற்புதமானது. To have courage, தைரியத்துடன் இருப்பது அற்புதமானது. collectively இந்த உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்களாக ஒன்று சேர்ந்து உங்களிடம் என்ன உள்ளதோ அவற்றிற்காக மனம் உணர்ந்து நன்றியை உணர்வது உங்களிடம் இல்லாதவற்றிற்கு நன்றியை உணர்வதை விட then மேலானது. appreciating what you don't have. The truth is, உண்மை என்னவென்றால் and I may be a little நான் பேசுவது சிறிது forgiveness, கடுமையானதாக இருக்கலாம். எனவே நான் கூறுவது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அதற்காக நான் முன்னரே உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். ஆனால் நான் சொல்லத்தான் வேண்டும். appreciate நான் என்ன சொல்ல வேண்டுமென்றால் உங்களிடம் உள்ள விஷயங்களுக்காக நீங்கள் நன்றியை உணராது உங்களிடம் இல்லாத விஷயங்களுக்காக நீங்கள் ஏன் நன்றியை உணர வேண்டும்? all those things உங்களிடம் இல்லாத that you don't அந்த விஷயங்களை பற்றி நீங்கள் யோசிக்கின்றீர்கள். oh அது என்னிடம் இருந்தால் நன்றாக இருக்கும், இது என்னிடம் இருந்தால் நன்றாக இருக்கும் என யோசிக்கின்றீர்கள். is this இந்த தவறான பழக்க வழக்கம் முடிவாக எங்களுக்கு என்ன செய்திருக்கின்றது? மனிதர்களாகிய எங்களுக்கு என்ன செய்திருக்கின்றது? we no longer நாங்கள் இருக்கின்ற இந்த பூமிக்கு நாங்கள் மனமாற நன்றி உள்ளவர்களாக இருப்பதில்லை. this is a unique இது ஒரு மிகவும் உன்னதமான வித்தியாசமான இடம். trillions and trillions எத்தனையோ பில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் கணக்கான மரங்கள் இங்கே இருக்கின்றன. when I first saw நான் the pictures முதல் of Mars, முறையாக செவ்வாய் கிரகத்தின் படங்களை பார்த்தபொழுது மற்றவர்களைப் போலவே நானும் ஆச்சரியப்பட்டேன். அது பற்றி ஆர்வமுற்றேன். weren't you? உங்களுக்கு அவ்வாறான ஆர்வம் இருக்கவில்லையா? But then பின்னர் I realized not நான் புரிந்து கொண்டேன், அங்கு ஒரு மரம் கூட இல்லை. nowhere to be found. எங்குமே காண கிடைக்கவில்லை. I all of a sudden became திடீரென்று very பார்த்தால் proud of my நான் எனது உலகமான இந்த பூமி பற்றி மிகவும் பெருமை அடைந்தேன். எனது பூமி, இங்கு நான் வசிக்கின்றேன்.
இது அற்புதமானது. Intriguing. செவ்வாய் கிரகம் எனக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தலாம், ஆனால் பூமி அழகானது. But we have lost. ஆனால் நாங்கள் எங்கு இருக்கின்றோமோ அதற்காக நாங்கள் நன்றி செலுத்த தவறிவிடுகின்றோம். This blue marble இந்த நீல நிற உருண்டை, is unlike. இதனை எதனுடனும் ஒப்பிட முடியாது. ஆனால் நாங்கள் என்ன செய்கின்றோம்? இங்கிருந்து கொண்டு நாங்கள் என்ன நினைக்கின்றோம்? நாங்கள் தனியாகத்தான் இருக்கின்றோமா என யோசிக்கின்றோம். 7.5 பில்லியன் மக்கள் இருக்கும் இந்த உலகத்தில் நீங்கள் தனிமையாக உணர்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு நம்ப முடியாத சந்தர்ப்பம், வாய்ப்பு தரப்பட்டுள்ளது. To be alive. உயிருடன் இருப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் தரப்பட்டுள்ளது. செவ்வாய் கிரகத்தில் அல்ல, Not on Mars, செவ்வாய் கிரகத்தில் அல்ல, but in the இந்த மிகவும் அற்புதமான உலகத்தில் உயிர் வாழ சந்தர்ப்பம் தரப்பட்டுள்ளது. And if all those gifts இந்த were not அன்பளிப்புகள் enough, எல்லாம் போதாதென்று அதற்கு மேலும் ஒரு அன்பளிப்பு உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. அதுதான் அமைதி எனும் அன்பளிப்பு. and இங்கு பெரிய விஷயம் என்னவென்றால், all அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அதனை விரும்ப வேண்டியதுதான். is wanted. Wow. All you have நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் is wanted. அதனை விரும்ப வேண்டியதுதான். You don't have to go create. அதற்காக நட்சத்திரங்களை உருவாக்க வேண்டியதில்லை. You don't have to create. நீங்கள் கிரகங்களை உருவாக்க வேண்டியதில்லை. நீங்கள் நதிகளை உருவாக்க வேண்டியதில்லை. குளங்களை உருவாக்க வேண்டியதில்லை. அதற்காக முட்டை போட தேவையில்லை. All you have to do நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் say yeah. ஆம் என அமைதிக்கான தேவை உள்ளது என்பதனை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். அவ்வளவுதான். Fear. பயம். Fear பயம்தான் உங்களது your மிகவும் மோசமான எதிரி. what makes Satan Satan? சாத்தானை எது சாத்தானாக்குகிறது? பயம். If you weren't afraid of Satan, உங்களுக்கு சாத்தானை இட்டு பயம் இல்லை என்றால் சாத்தானுக்கு ஏதாவது ஒரு பெறுமதி இருக்குமா? are you afraid of ghosts? உங்களுக்கு பேய்க்கு பயமா? Some people are. சிலருக்கு பயம் உள்ளது. பேய் என்றால் பயம். Fear. பயம். Why are you afraid? ஏன் பயப்படுகிறீர்கள்? But fear. ஆனால் பயம் உள்ளது. In relationships, உறவுகளில், we fear relationships. எங்களுக்கு உறவுகளில் பயம் ஏற்படுகின்றது. என்ன நடைபெறும் என பயம் உள்ளது. Wife, கணவன் மனைவி இருப்பார்கள். oh, I don't want to get. அவர்களை அப்செட் ஆக்க, அதாவது குழப்பம் அடைய செய்ய நான் விரும்பவில்லை என்பார்கள். பயம். That is based on. பயத்தின் அடிப்படையில் இருக்கும் எந்த ஒரு விஷயமும் நல்லதல்ல. You. உங்களுக்கு உங்களை படைத்தவர் மேல் பயம் இருக்கின்றதா அல்லது அன்பு இருக்கின்றதா? Love. அன்பு. Thank you. சொன்னதற்கு நன்றி. Not fear. பயம் அல்ல.